எப்படா விழுவா, நாம் கைதட்டி சிரிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அவள் விழுந்தோல கை கொடுத்து தூக்கி விட ஆள் கிடையாது. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படா சாவா, கட்டில் எடுத்து சாத்துவான்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நடைமுறை அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? யாரையுமே குறைச்சி எடை போட்டு பழக வேண்டாம். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு பேச பிடிக்கலையா நீங்கள் நவுந்துக்க வேண்டான்னு ஒதுக்குறீங்களா, ஒதுங்கியே இருந்துக்குங்க. அதுக்காக அவங்கள ரொம்பவும் மட்டம் தட்டக்கூடாது, தேவையில்லாத பேசக்கூடாது. அதெல்லாம் பாவம், பாவத்திலையும் பாவம் பெரியும் பாவம். அது மாதிரி எவ்வளவோ கஷ்டத்துலையெல்லாம் இருந்து வந்துட்டோம். இது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, உலகத்தில் இதுதான் நடக்கணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். சரியா? அப்பா அம்மா இருந்தாலும் நடக்கும், இல்லைன்னாலும் நடக்கும், இருந்தாலும் நடக்கும், இல்லைன்னாலும் நடக்கும். காரணம் என்னென்னா, நம்ம கட்டினவன் சரியாக இருந்தான்னு வச்சுக்க, நம்மளுக்கு எந்த குறையும் வராது. உண்மையாக அதுதான். நம்ம பெற்ற பிள்ளைங்களும் கட்டின புருஷனும் நல்லவங்களாக இருந்தால் நம்மளுக்கு எந்த குறையும் இருக்காது. பெற்றவங்களே நம்மளுக்கு துரோகியாக இருக்கிறாங்க, கட்டணுன்னு துரோகியாக இருக்கிறான், நம்பி பழகுறவங்களும் துரோகியாக இருக்கிறாங்க. அந்த துரோகத்துக்கு துரோகம் என்ன பண்ணுறது? நம்ம அதை சகிச்சு தான் ஆகணும். சகிச்சு வாழ்கிறது தான் வாழ்க்கை யாருக்குமே. இது ஒருத்தருக்கு உதாசனங்கிறதுக்காக நான் சொல்ல, என்னை அந்த மாதிரி செஞ்சாங்க. என்னுடைய கதையைத்தான் நான் சொல்கிறேன், அடுத்தவங்க கதையும் நான் சொல்லலை, என்னோடய கதையும் நான் சொல்கிறேன். சரியா? யாரையும் மதித்து பழகுங்க. நீங்கள் கொடுக்கலினாலும் பரவாயில்ல, அதிவிதியாக பேசி பழகாதீங்க. வேண்டான்னு ஒதுங்கிக்கிங்க. அது தப்பே இல்லை. உங்கள்கிட்ட வர வேண்டான்னு கூட சொல்லிடுங்க, அவங்க வராதுக்குவாங்க. சரியா? குழந்தைக்கு ஒண்ணு இல்லை, நல்லா இருக்காங்களே. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்க குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கிற புது நம்பிக்கையாக எங்க குழந்தைக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. பயப்படாதீங்கம்மா, அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை. குழந்தை ஹெல்த்தியா இருக்கு. அப்படியே அக்கா மயக்கம் போட்டு விழுந்தா வயிறு வலிக்குதுன்னு வேற சொன்னா, அது இந்த மாதிரி நேரத்துல வளருதாமா. அது ஒண்ணும் பயக்க தேவையில்லை. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வேற கூட இல்ல. நீங்க தான் அவங்கள சந்தோஷமா பாத்துக்கணும். அவங்க மனசு நிம்மதியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கும் நல்லது. நல்லபடியா பாத்துக்கோங்க.